அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் கேள்வி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில் வேல்வீச்சு. தமிழ் கேள்வியை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள், உங்கள் ஆதரவை தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு, காவிரி விவகாரம் பெரிய பிரச்சனையா தமிழ்நாட்டுல போயிட்டு இருந்துச்சு. உங்களுக்கு தெரியும், இப்போ இயற்கையினுடைய கருணையால் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை பெய்ய தொடங்கியவுடன் இப்பொழுது கர்நாடகா அரசு அங்கிருந்து வேற வழி இல்லாம இப்போ அணைகளில் இருந்து என்ன செஞ்சிருக்காங்க, தண்ணீரை திறந்து விட்டிருக்கிறார்கள். எப்படியோ ஒரு விதத்துல தண்ணீர் தமிழ்நாட்டிற்கு வந்தால் சரிதான் அப்படிங்கிற மனநிலை தாவேகா அரசும் இருக்கிறது. ரைட், இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப இந்த தண்ணீரை திறந்து விட மறுத்தது இல்லையா கர்நாடகா? காவிரி ஆணையம் உத்தரவு போட்டும் தண்ணீர் திறந்து விட மறுத்தது இல்லையா? இதை பற்றி தாவேகாவினுடைய அமைச்சர் மாண்புமிகு நிர்மல்குமார் அவர்கள் செய்தியாளர்கள் சந்திப்புல பேசிய கருத்து தான் இப்ப காங்கிரசுக்குள்ள இனமான உணர்வுள்ள ஒவ்வொரு தமிழனும் கர்நாடகா ஐயோ தண்ணி தரலன்னு கோவத்துல இருக்கான். அது ஒரு பக்கம். காங்கிரசுக்குள்ள இருப்பவர்களுக்கு இப்ப நிர்மல்குமார் சொன்ன இந்த வார்த்தை காங்கிரசுக்குள்ள இருக்கக்கூடிய சுயமரியாதை சிந்தனை கொண்ட ஒவ்வொருவருக்கும் ஒரு கோபத்தை ஏற்படுத்தி. அப்படி என்ன அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, காங்கிரஸ் தலைமை சொல்வதை கேட்கும் நிலையில் கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் இல்லை. அவர் யார் சொல்றதான் கேட்கிறார் அப்படின்னா, திமுக தலைவர் ஸ்டாலின் சொல்வதைத்தான் கேட்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ராகுல் காந்திய ஒரு மனுஷனாவே மதிக்க மாட்டேங்கிறாரு சிவகுமார் அப்படின்னு நான் சொல்லல. யார் சொல்றா? அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் சொல்கிறார். ராகுல் காந்தி எல்லாம் டி.கே. சிவகுமார் மதிக்கலங்க. எங்க முதலமைச்சர், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், நம்ம முதலமைச்சர் விஜயும் அவர் சல்லி பைசாக்கு மதிக்கல. இன்னமும் அவர் யாரைத்தான் மதிக்கிறாரு? ஸ்டாலினைத்தான் மதிக்கிறார். ஸ்டாலின் சொல்வதைத்தான் கேட்கிறார் அப்படின்னு இவர் சொல்லியிருக்கிறார். சொன்னா டி.கே. சிவகுமார் ராகுல் காந்தியை சல்லி பைசாவுக்கும் மதிக்கல அப்படின்னு அமைச்சர் நிர்மல்குமார் சொன்னதுக்கு ராகுல் காந்திக்கு கண்டிப்பா கோபம் வந்திருக்கும். வரணும். சோத்துல உப்பு போட்டு சாப்பிடுறான்னு நான் நம்புறேன். இப்ப அது மட்டும் இல்ல, இன்னொரு படி மேல போய் என்ன சொல்றாரு, இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்றாரு. அதுதான் அடுத்த ஆச்சரியம். திமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என்று பிரச்சாரத்தில் ஈடுபட்டவர் கர்நாடக முதலமைச்சர் சிவகுமார். அவரு திமுகவுக்கு தான் என்னவா இருக்கிறாரு, விசுவாசமாக இருக்கிறார். மாறாக அவர் காங்கிரஸ் தலைமை சொல்றதையும் கேட்கல. விஜய் அவர்களுக்கு பேர் கிடைச்சிடக்கூடாதுன்னு அவர் நினைக்கிறாரு அப்படின்னு சொல்றாரு. விஜய்க்கு பேர் கிடைத்து விட கூடாது அப்படின்னு காங்கிரஸ் நினைக்கிறது அப்படின்னு யார் சொல்றா? அமைச்சர் நிர்மல்குமார் சொல்றாரு. இப்ப ஸ்டாலின் முதலமைச்சராக வேண்டும் என்று பிரச்சாரம் செய்தது சிவகுமார் அப்படின்னு சொல்றாரு. ஆமா, ஒரே மேடையில ஒன்னா இருந்து பிரச்சாரம் பண்ணாங்க. ஆனா சிவகுமார் மட்டும்தான் அந்த பிரச்சாரத்தை செய்தாரா? ராகுல் காந்தி தேர்தல் நேரத்துல விஜய் தான் முதலமைச்சர் ஆகணும்னு பேசினாரா? ராகுல் காந்தியும் ஒரே மேடையில் பிரச்சாரத்தில் ஈடுபடாவிட்டாலும் கூட ராகுல் காந்தியும் தேர்தல் நேரத்தில் என்னதான் பிரச்சாரம் செய்தார்? திமுக வெற்றி பெற வேண்டும், ஸ்டாலின் முதலமைச்சராக வேண்டும் என்றுதான் ராகுல் காந்தி பிரச்சாரம் செய்தார். அப்போ இப்ப அமைச்சர் நிர்மல்குமார் என்ன சொல்றாருன்னா, ராகுல் காந்தியா இருக்கட்டும், டி.கே. சிவகுமாரா இருக்கட்டும், இவங்கெல்லாம் வேற வழி இல்லாம தாவேகா வெற்றி பெற்று விட்டது, எப்படியாவது 2 அமைச்சர் பதவி நம்ம கட்சிக்காரர்களுக்கு வாங்கிக்கிடுவோம் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் எங்களோடு இருக்கிறார்கள். ஆனால் உளப்பூர்வமாக இவர்கள் எல்லோரும் திமுகவோடு தான் இருக்கிறார்கள் என்று சொல்லியிருக்கிறார். இது இன்னொரு பாயிண்ட். அப்போ வெறும் அமைச்சர் பதவிக்காகத்தான் காங்கிரஸ் என்ன செய்யுது, தாவேகாவுடன் கூடி கொளாவுகிறது என்று அமைச்சர் நிர்மல்குமார் சொல்கிறாரா அப்படிங்கிற கேள்வியும் இங்கே எழுகிறது. சரி சார், அப்ப இப்ப ராகுல் காந்திக்கு கோவம் வரணும், சோனியா காந்திக்கு கோவம் வரணும். என்ன கோவம் வரணும்? எப்படி ராகுல் காந்தியை கொச்சப்படுத்தலாம்? ராகுல் காந்தி சொன்னாலும் டி.கே. சிவகுமார் கேட்க மாட்டாரு அப்படின்னு தாவேகா சொல்கிறதா? நாங்க ஆதரவு வாபஸ் வாங்கினா என்ன ஆகும் தெரியுமா? உங்க ஆட்சியே கலைஞ்சு போகும் அப்படின்னு இப்ப காங்கிரஸுக்கு கோவம் வரணும். ஆனா அப்படி கோவம் வந்து காங்கிரஸ் ஆட்சியை ஆதரவை திரும்ப பெற்றுச்சுன்னு வைங்க, இந்த அரசு கவிழ்ந்துரும். அப்படித்தானே? அப்படி இருந்தும் கூட தைரியமாக தாவேகாவால் ராகுல் காந்தியை அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி இப்படி பேச முடியும் அப்படின்னா என்ன நம்பிக்கையில பேசுறாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? ஒரே ஒரு நம்பிக்கை தான். என்ன நம்பிக்கைன்னு சொல்லட்டுமா? காங்கிரஸை சேர்ந்த உறுப்பினர்கள் யாரும் நீங்க ஆதரவை திருப்பி வாபஸ் வாங்குங்கன்னு ராகுல் காந்தி சொன்னாலும் அவர்கள் கேட்க தயாராக இல்லை, கேட்க மாட்டார்கள். அவங்க எல்லாம் தாவேகாவோட மெர்ஜ் ஆயிட்டாங்க. ஏன்னா ஆதரவு வாபஸ் வாங்கினா அமைச்சர் பதவி போயிடும். அமைச்சர் பதவியை விட்டுட்டு எனக்கு ராகுல் காந்தி தான் முக்கியம் அப்படின்னு பதவி விலகுவாங்களா காங்கிரஸ்காரங்க? அப்படி பதவி விலகுவாங்களா என்ன? அப்படி விசுவாசமா? மாட்டாங்க. அப்படி ஒருவேளை அவங்க பதவி விலகல, இப்ப ராகுல் காந்தியே சொல்றாரு, என்னை அசிங்கப்படுத்துதுங்க தாவேகா, என்ன எப்படி அதுக்கு எதுக்கு ஆதரவு கொடுக்கணும்? நீங்க ஆதரவு வாபஸ் வாங்குங்க
அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த 4 எம்எல்ஏக்களும் சொல்லுவாங்க, அப்படிலாம் ஆதரவுலாம் வாபஸ் வாங்க முடியாது, நாங்க மொத்தமா தாவேக்காவோட இணைஞ்சிடறோம் அப்படின்ட்டாங்கன்னு வைங்க, 3 2 பங்கு இருந்தா போதும், கட்சி தாவல் தடை சட்டத்தில் நடவடிக்கை கூட எடுக்க முடியாது. போயிட்டாங்க அங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க? சொல்லுவீங்க துரோகிகளே அப்படின்னு சொல்லுவீங்க. இப்ப அவங்க உங்களை பார்த்து என்ன கேட்பாங்க? கண்ணாடியை பார்த்து அதை சொல்லிக்கிடுங்க மிஸ்டர் ராகுல், நீங்கள் தான் மிகப்பெரிய துரோகி. ஏன்னா திமுக கூட்டணியில் நின்று தொடர் வெற்றிகளை பெற்று நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவிடமிருந்து 10 இடங்களை வாங்கி 2019 9 இடங்களில் வெற்றி பெற்று அந்த 9 இடம் இல்லைன்னா ராகுல் காந்தி நிலைமை இன்னும் கேவலமா போயிருக்கும். ஏன்னா அப்ப 40 சீட்டோ 44 சீட்டோ தான் ராகுலுக்கு, எதிர்கட்சி தலைவராக கூட ஆக முடியல. அதன் பிறகு இந்த தேர்தலில் அந்த ஒரு இடத்துல கூட தோற்றக்கூடாதுன்னு திமுக கட்டும் பிரம பிரயத்தனம் செஞ்சு வேலை செஞ்சு 10 இடங்களிலும் காங்கிரஸை வெற்றி பெற வைத்து அந்த 10 சீட்டு வரப்போய் தான் ஐயா எதிர்கட்சி தலைவர், இல்லைன்னா அதுவும் போயிருக்கும். அப்படி 10 சீட்டை வாங்கி எதிர்கட்சி தலைவராகி தொடர்ந்து திமுக கூட்டணியில் நின்று போட்டியிட்டு வெற்றி பெற்று வந்த நீங்க ஒரே ஒரு தேர்தல்ல திமுக வெற்றி பெற முடியவில்லை என்றவுடன் அப்படியே வெற்றி பெற்ற தாவேகாவுக்கு போய் ஐக்கியமாயிட்டீங்களே, நீங்க துரோகியா நான் துரோகியான்னு காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் நாக்கப்படுங்கிற மாதிரி ராகுல் காந்தியை பார்த்து கேட்பாங்க, மாணிக்கம் தாகூரை பார்த்து கேட்பாங்க. இப்ப இதுல மாணிக்கம் தாகூர் தலைமறைவாயிட்டாருன்னு செய்தி. ஆமா, மாணிக்கம் தாகூர் தலைமறைவா இருக்கிறாராம். ஏன் அப்படின்னு கேக்குறீங்களா? இப்ப அவர்தான் சொன்னாரு, காங்கிரஸை தொட்டால் திருப்பி அடிப்போம் அப்படின்னாரு. இந்த அடிச்சிட்டாருல தாவேகா அமைச்சரு. உங்க ஆளை மதிக்கிறது இல்லையாமே சார். ராகுல் காந்தி சொன்னா கேட்க மாட்டேங்கிறாராமே. காங்கிரஸ் தலைமை சொல்வதை கேட்பதில்லையான் டி.கே. சிவகுமார். அப்ப காங்கிரஸ் தலைவருக்கு கர்நாடக காங்கிரஸ்ல மரியாதை இல்ல, 4 நாளுக்கு மதிக்க மாட்டேங்கிறாங்கன்னு அவர் சொல்றாரு. இப்ப என்ன வரணும்? மாணிக்க தாகூருக்கு கோவம் வரணும். அது எப்படி அப்படின்னு கொந்தளிக்கணும். அப்படிதானே? கொந்தளிக்கணும்ல. மாணிக்க தாகூர் கொந்தளிக்க மாட்டார், கம்முன்னு வாய மூடிட்டு போய் எங்கேயோ பங்கர்ல பதுக்கிட்டார். மாணிக்க தாகூர் தலைமறைவாயிட்டார். இதெல்லாம் என்ன நடக்குன்னு உங்களுக்கு புரியுதா? இதெல்லாம் ஒரு டிராமா, நாடகம். தமிழ்நாட்டு மக்களை இன்னமும் நீங்க ஏமாத்த முடியாது. ஏன் இத சொல்றாரு சார்? இப்ப நீங்க பிராக்டிகலா பேசுறாரு. இப்படி ஒரு அமைச்சர், தாவேகா அமைச்சர் சொன்ன பிறகு காங்கிரஸ் கோவம் வராது. ஏன் வராது அப்படின்னா, 2 பேரும் தாவேகாவும் காங்கிரஸும் சேர்ந்து பக்காவா நம்மளை ஏமாத்துறாங்க, நாடகம் போடுறாங்க. என்ன நாடகம் தெரியுமா? தமிழ்நாட்டுக்கு ராகுல் காந்தி வருகிறார். இங்க இருந்து எல்லாரும் ஒரு கேள்வி கேட்கிறாங்க ராகுல் காந்தியை நோக்கி. என்ன கேள்வி? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இனமான தமிழனும் ஒரு கேள்வியை கேட்டான். மிஸ்டர் ராகுல் காந்தி, உங்க அரசுதானே கர்நாடகத்தில் இருக்கிறது, நீதிமன்ற தீர்ப்பை மதித்து ஏன் எங்களுக்கு தண்ணீர் திறந்து விட மறுக்கிறது காங்கிரஸ், கர்நாடக காங்கிரஸ்? நீங்க ஒரு வார்த்தை கர்நாடக காங்கிரஸை பார்த்து தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் திறந்து விடுங்கள், நீதியின்படி சட்டத்தின்படி நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு சொல்றதுக்கு பிராணி இருக்குதான்னு ஒவ்வொரு தமிழனும் ராகுல் காந்தியை பார்த்து கேட்டான். இப்ப ராகுல் காந்திக்கு எதிராக தமிழ்நாட்டு மக்களினுடைய மனநிலை திரும்பியது. உடனே காங்கிரஸ் பதறுது, ஐயோ அப்படின்னு. இப்ப என்ன பண்ணுது காங்கிரஸ்? என்னடா தமிழ்நாடு மக்கள்லாம் நம்மளை பார்த்து இப்படி கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, நம்ம என்ன பண்றது அப்படின்னா, இப்ப ராகுல் காந்தி அப்படி சொல்றாருன்னு வைங்க, நான் சொன்னா கேட்க மாட்டாருங்க டி.கே. சிவகுமார், நியாயப்படி தண்ணி திறந்து விடுங்க நான் சொல்லணும், நான் சொல்லிட்டேன், நான் சொல்லி அந்த ஆள் என்னை 10 பைசாக்கு மதிக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு ராகுல் காந்தி சொன்னார்னு வைங்க. ராகுல் காந்தி தமிழ்நாட்டு மக்கள் என்ன நினைப்பாங்க? இவ்வளவுதானா அவங்களுக்கு மரியாதை? உங்க கட்சிக்காரரே உங்களை மதிக்கிறது இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. அப்ப என்ன பண்ணுது காங்கிரஸ்? தாவேக அமைச்சரை கூட்டு சொல்லுது. நீங்க சொல்லுங்க, என்ன சொல்றது, இதுக்கு காரணமும் திமுக தான் சொல்லுங்க. ஏங்க அது எப்படிங்க நம்புவாங்க? காங்கிரஸ் ஆட்சிங்க, அங்க காங்கிரஸ் எங்க கூட கூட்டணியில இருக்கீங்க, இதுக்கும் காரணம் திமுக தான். சிவகுமார் தண்ணி திறக்காம போனதுக்கும் திமுக தான் காரணம் சொன்னா நம்ப மாட்டாங்க அப்படின்னு தாவேகா சொல்லுது. அதெல்லாம் நம்புவாங்க. நீங்க என்ன பண்ணுங்க, ராகுல் காந்தி சொன்னாலே சிவகுமார் கேட்க மாட்டேங்கிறாரான்னு சொல்லிருங்க. அப்படி சொல்லிடட்டா? சொல்லுங்க. நமக்கு எப்படி பார்த்தாலும் திமுக சொன்னா போதும், திமுக சொல்லி நம்ம தப்பிச்சுக்கிடுவோம். அப்ப மக்கள் கோபம் ராகுல் காந்தி மீது திரும்பாது, திமுக மீது தான் திரும்பும். ஓ, இதுக்கும் திமுக தான் காரணமா? திமுக தான் கர்நாடக காங்கிரஸே இயக்குதா அப்படின்னு மக்களுக்கு கோபம் வரும் அப்படின்னு யாரோ ரொம்ப படு கேவலமா ஒரு ஸ்கிரிப்ட தயாரிச்சு கொடுத்துருக்காங்க. யாருக்கு? காங்கிரஸுக்கு. அந்த ஸ்கிரிப்ட காங்கிரஸ் யாரை வச்சு சொல்ல வைக்குது? தாவேகா வச்சு சொல்ல வைக்குது. எங்களை எல்லாம் பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்கு எல்லாம்? ராகுல் காந்தி சொன்னா கேட்க மாட்டாராம் சிவகுமார், தண்ணி திறக்க மாட்டாராம். நீதிமன்றம் சொன்னாலும் கேட்க மாட்டாராம். ஒன்றிய அரசு காவிரி மேலாண்மை ஆணையம் சொன்னாலும் கேட்க மாட்டாராம். விஜய் கிளம்பி வர்றேன்னு சொன்னவரை வர வேண்டாம்னு சொல்லிடுவாராம். ஆனா ஸ்டாலின் சொன்னதை மட்டும் கேட்பாராம். வரே வா, சூப்பர்.
அப்ப நான் என்ன கேட்கிறேன், இப்ப தண்ணி திறந்து விட்டுருக்காருல, அது ஸ்டாலின் சொல்லித்தானே. அப்படி வருவோமா? என்னங்கடா இது பித்தலாட்டு? என்ன நாட்டுல என்ன நடக்குது? இதுல வேற ராகுல் காந்தி இங்கே வந்து என்ன சொல்லிட்டு போறாரு ராகுல் காந்தி? ஏன்னா நீங்க வந்து தொகுதி மறுவரையறை மசோதாவை யாரேனும் ஆதரித்தால் அவர்கள் எட்டப்பர்கள். பயப்படுறீங்களா குமாரு அப்படின்ற மாதிரி, பயப்படுறியா குமாருன்னு கேட்பாங்க அந்த படத்துல. ஏன்னா தொகுதி மறுவரையறை மசோதா நிறைவேற்றப்பட்டால் அதன் பிறகு ஆயுசுக்கும், ராகுல் காந்தி ஆயுசுக்கும் அவரால் என்ன செய்ய முடியாது, பிரதமர் ஆகவே முடியாது, கனவுலதான் ஆகணும். காங்கிரஸ் இனி ஒருபோதும் ஆட்சிக்கு வராது அதன் பிறகு. ஏன்னா அப்படி ஒரு சிக்கல் காங்கிரஸ். வட இந்தியால மொத்தமா போயிடுச்சு காங்கிரஸ். இப்ப ஏதோ கொஞ்சம் உயிரோட இருக்கிறது சவுத் இந்தியால. அது ஸ்டாலின் ஐயா பார்த்த வேலை. ஸ்டாலின் அவர்கள் தான் வட இந்தியா மொத்தமும் பப்பு பப்பு பப்புன்னு ராகுல் காந்தியை கிண்டல் பண்ணி வச்சிருந்த நேரத்துல இவர் தான் அவர் ஒரு ஹீரோவா காட்டினார். அவரு வில்லனா மாறிட்டார் திமுக. அது வேற விஷயம், விடுங்க. இப்ப தொகுதி மறுவரையறை மசோதாவை பொறுத்த அளவுல திமுக ஆதரிக்கணுமா வேண்டாமா அப்படின்னு கேட்டா, நான் அன்றிலிருந்து என் நிலைப்பாடு ஒண்ணுதான், தெளிவா இருக்கு. என்ன நிலைப்பாடு? நிர்வாக ரீதியாக தொகுதிகளை அதிகரிப்பது என்றால் எல்லாருக்கும் ஈவனா அதிகரிக்கிறதுனா ஓகே, பிரச்சனை கிடையாது. எல்லாருக்கும் ஈவனானா எப்படி சொல்றேன்னா, இப்ப இதுல உத்தரப்பிரதேசத்துக்கு எடுத்துங்க. உத்தரப்பிரதேசத்துக்கு 80 சீட் இருக்கு. 80 50% அதிகரிக்கிறாங்கன்னு வைங்க. 80ல 50%னா 40 சீட். உத்தரப்பிரதேசத்துக்கு 40 சீட் அதிகரிச்சுக்கு 120 ஆக்குறாங்கன்னு வைங்க. ஒரு உதாரணத்துக்கு தமிழ்நாட்டுக்கு 50% அதிகரிங்க, 40 60 ஆக்கிருங்க, பிரச்சனை இல்ல. பிரச்சனை இல்ல, புதுவையோடு சேர்த்து 40 60 ஆக்கிடுங்க, 50%. அது நிர்வாக ரீதியில் எந்த பிரச்சனையும் கிடையாது, ஓகே. ஆனா மக்கள் தொகை அடிப்படையில் நீங்க பண்ணுவீங்கன்னு முடிவு பண்ணா அதை தமிழ்நாடு ஏற்காது, திமுக ஏற்காது, யாரும் ஏற்க மாட்டோம். ஏன்னா மக்கள் தொகை அடிப்படையில் பாத்தீங்கன்னா அவங்களுடைய சீட்டு இன்னும் அபரிமிதமா உயரும், நம்மளுடைய சீட்டு அவ்வளவு உயராது. ஏன்னா மக்கள் தொகையை நம்ம கட்டுக்குள்ள வச்சிருக்கிறோம். ரொம்ப சிம்பிள். இப்ப ராகுல் காந்தி சொல்றது நிர்வாக ரீதியா கூட உயர்த்தி விடக்கூடாதுன்னு. ஏன் நிர்வாக ரீதியா உயர்த்தினா என்ன பிரச்சனை? நிர்வாக ரீதியா எண்ணிக்கை உயர்ந்தா கூட ராகுல் காந்திக்கு பேராபத்து தான். அது காங்கிரசுக்கு, தனிப்பட்ட காங்கிரசுக்கு பெரும் தலைவலிங்கிறதுக்காக காங்கிரஸ் அதை சொல்லுது. உங்க தலைவலிக்கு நாங்க ஏன் தைலம் தடவணும்? தேவையில்லை. அதனால தமிழ்நாடு தெளிவா இருக்குது. மக்கள் தொகையின் அடிப்படையில் தொகுதி மறுவரை என்றால் தமிழ்நாடு ஏற்காது. நிர்வாக அடிப்படையில், நிர்வாக சீர்திருத்தத்திற்காக, மக்கள் தொகை பெருக்கத்தின் அடிப்படையில் அல்ல. இங்க 40 தொகுதியா இருக்குது. இத 60 ஆக்குனா இன்னும் மக்களுக்கு எளிமையாக போய் நாடாளுமன்ற சேவைகள் சேரும் என்றால் அந்த நிர்வாக அடிப்படையில் எல்லாருக்கும் ஈவனா ஒரே மாதிரி 50%னா தமிழ்நாட்டுக்கு அதுல எந்த பாதிப்பும் கிடையாது. அதனால ராகுல் காந்தி நீங்க எங்களுக்கு வகுப்பு எடுக்க வேண்டாம், நாங்க இந்தியாவிற்கே என்ன செஞ்சவர்கள், அரசியல் பாடம் எடுத்தவர்கள். ஒன்று இங்க சொல்றாரு, தொகுதி மறுவரையை யாரேனும் ஆதரித்தால் அவர்கள் எட்டப்பர்கள். சொல்றவர் யாரு? ஒரே மாசத்துல, அதாவது ஒரு மாசத்துக்கு முன்னாடி திமுகவிடமிருந்து ஒரு ராஜ்யசபா எம்பி, எலெக்ஷன் முடிஞ்சு ஒரே மாசத்துல திருப்பி தாவேகாவோட சேர்ந்து ஒரு ராஜ்யசபா எம்பி. நீங்க இந்த பொழப்பு பொழைக்கிறதுக்கு நீங்க யார கேள்வி கேட்கறீங்க? நீங்க பாஜக கேள்வி கேட்கறீங்க. என்னன்னு, நீங்கள் எங்கள் எம்பிக்களை எல்லாம் எடுத்து சென்று விடுகிறீர்கள், எங்கள் எம்எல்ஏக்களை எல்லாம் எடுத்து சென்று விடுகிறீர்கள். இப்ப நீங்க பண்ணது என்னது? நீங்க பண்ணிருக்கிறதுக்கு பேர் என்ன? இல்லையா? இதுதான் துரோகம். நீங்க சொன்னீங்கல்ல எட்டப்பர்கள் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, அது அவர்கள் எதிர்க்கிறார்கள். இன்றைக்கு எட்டப்பர்கள் அப்படின்னு சொல்லக்கூடாதுன்னு அவங்க தரப்புல இருந்து இன்னைக்கு அதற்கும் எதிர்ப்பு வர ஆரம்பிச்சிருக்கு. ரைட்டா? அதை நான் இப்படி எடுத்துக்கிறேன், துரோகம்னு எடுத்துக்கிறேன். அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க செய்ததை விடவா துரோகம்? மமதா பானர்ஜியை நீங்கள் வெளியேற்றினீர்கள். நேற்று திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி சொல்றாரு, மமதா பானர்ஜியை நீங்க வெளியேற்றினீங்க, இன்னை வரைக்கும் காங்கிரஸ் வெஸ்ட் பெங்கால்ல கூப்பிடதான் உட்காந்து வரவே முடியல. ஜெகன்மோகன் ஆந்திராவில் வெளியேற்றினீர்கள், வாரிசு அரசியல். கேட்டா ஜெகன்மோகன் வாரிசான், ராகுல் காந்தி வாரிசு அரசியல் இல்லையா? என்னடா இது லாஜிக்கு? ஜெகன்மோகன் வந்தாரு, இன்னி வரைக்கும் ஆந்திரால உங்களால முடியல. ஜெகன் வெர்சஸ் சந்திரபாபுன்னு அங்க மாறிடுச்சு அரசியல். தெலுங்கானால சந்திரசேகர், முடிஞ்சு போச்சு. எல்லாம் நீங்க பண்ண வேலை தானே. இப்பதான் திருப்பி ஒருத்தர் ரேவந்த் எதிர்த்து வந்திருக்கிறார் தெலுங்கானால, காங்கிரஸ். அதுவும் அவருடைய செல்வாக்குல. கர்நாடகால DK சிவகுமாருடைய செல்வாக்குல, ராகுல் காந்தியுடைய செல்வாக்கு இல்ல, அவங்க செல்வாக்குல. அதையும் சவுத் இந்தியாவை ஆன்டி பிஜேபி மூடுக்கு மாத்தியது திமுக. அதனால நீட்டு வேண்டவே வேண்டாம் என்பது தமிழ்நாட்டுடைய முடிவு.
நீங்க நீட்டு வேண்டவே வேண்டாம் என்று தமிழ்நாட்டில் திமுக கூட்டணியில் இருந்து இருந்தபோது சொன்ன ராகுல் காந்தி இப்ப நீட்டை வேண்டாம்னு சொல்ல மாட்டேங்கிறாரு. நீட்டில சீர்திருத்தம் வேண்டா போதுங்கிறாரு. யார் துரோகி, நீங்களா நாங்களா? முன்னேறிய வகுப்பினருக்கான இடஒதுக்கீட்டை ஆதரித்தது யார்? இல்ல ரைட், ஏதோ வாயிருக்குங்கிறதுக்காக நீங்களும் பேசுறீங்க. இப்ப என்னுடைய கேள்வி ஒன்னே ஒண்ணுதான். ராகுல் காந்தியின் பேச்சை டி கே சிவகுமார் கேட்கவில்லை என்றால் ராகுல் காந்திக்கு மரியாதை இருக்கா இல்லையா? அதை தெளிவுபடுத்திங்க. ஒன்று. அப்ப காங்கிரஸ் கட்சிக்கும் ஸ்டாலின் தான் தலைவரா? 2, அவர் அவங்க பேச்சத்தான் கேட்கிறாரா? அவர் பேச்ச மட்டும்தான் அவர் கேட்கிறாருனா இப்ப தண்ணீர் திறந்து விடுவதனுடைய வெற்றியும் திமுகவிற்கு தானா, ஸ்டாலினுக்கு தானா? இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் இருக்கிறதா என்பதை சிந்தித்து விட்டு பேசுங்கள். தமிழ்நாட்டிற்கு பாஜக செய்த துரோகம், அதற்கு கொஞ்சமும் குறையாமல் இப்ப காங்கிரஸ் செய்து கொண்டிருக்கக்கூடிய துரோகமும் இருக்குல்ல, ரெண்டும் ஒண்ணுதான். அப்ப ஏன் சார் காங்கிரஸ் கூட திமுக கூட்டணி வச்சது? மிகப்பெரிய ஆபத்து பாஜக. அந்த பேராபத்தை எதிர்ப்பதற்கு இந்த குறைந்தபட்ச ஆபத்தோடு சமரசம் செய்து கொண்டது திமுக. அவ்வளவுதானே தவிர காங்கிரஸ் ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது. காங்கிரஸுக்கும் பாஜகவுக்கும் எல்லா கொள்கை, இன்னும் சொல்ல போனா மதவாத கொள்கைகளில் கூட அயோத்தியில ராமர் கோயிலுக்குள்ள பாலராமர் சிலையை கொண்டு போய் வைக்கும்போது யாருடைய ஆட்சியில இருந்து தொடங்கி பாத்தீங்கன்னா காங்கிரஸ் செய்த துரோகங்களும் வரலாறு முழுக்க நிறைந்திருக்கிறது. எனவே ராகுல் காந்திக்கு துரோகத்தை பற்றி பேசுவதற்கு எந்த அடிப்படை உரிமையும் இல்லை என்பதையும் சொல்லி மீண்டும் ஒரு முறை மாணிக்கம் தாகூர் எங்கிருந்தாலும் தயவு செய்து வெளியில வந்து உங்க கட்சி தலைவர் சொல்றதையே கர்நாடக காங்கிரஸ் முதலமைச்சர் கேட்பதில்லை என்று தாவேகா சொல்லியிருக்கிறது. இதை கண்டித்து ஒரு வார்த்தை பேசுவதற்கு உங்களுக்கு ஏதேனும் தார்மீக உரிமை இருக்கிறதா, தெம்பு இருக்கிறதா? இருந்தால் அதை கண்டித்து பேசுங்கள் என்று சொல்லி மீண்டும் ஒரு முறை தமிழ் கேள்வி சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி.